அதாவது ப்ரீ ஓன்டு கார்ஸ்க்கான என்ன மாதிரியான செக்அப்லாம் இனிஷியலாக பண்ணணும்னு சொல்லி கேட்கறக்கா வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அசைன் கார்ஸ் அதோடைய நம்ம சொப்பன சுந்தரிலிருந்து போயிடலாம், அப்புறம் சீரியஸான கண்டக்ட் போகலாம். ஆக்சுவலி நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். பட் அந்த தள்ளுற மாதிரி கார்ல நம்மகிட்ட இல்ல, சரியா? நம்மகிட்ட கார் வாங்குனீங்கன்னா காசு அல்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி நிறைய இருக்கும். அண்ட் அபவுட் சொப்பன சுந்தரி, நான் வந்து ஸ்கூல் டேஸ் பார்த்தேன். ஆக்சுவலி அவங்க பேத்தி நம்மகிட்ட தான் கார் வாங்கினாங்க. பேத்தி? ஆமா, ஐயோ, சொப்பன சுந்தரியோட பேத்தி வந்து நம்மகிட்ட கார் வாங்கினாங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல பாயிண்ட். அது ஒரு ஜோக்கா பாத்தீங்கன்னா கவுண்டமணி வந்து சொல்லியிருப்பாரு. பட் இன்னைக்கு அது ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். என்னன்னா, நம்மளோட காரை இன்னைக்கு யார் வச்சிருக்காங்க, நம்ம யாருக்கு கொடுக்குறோம், அந்த ஓனர்ஷிப்லாம் மாறி இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ஒரு சிக்னல் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னு வைங்களேன், பழைய ஓனருக்கு அந்த போலீஸ் சலான் போகுது. ஓகே புரிஞ்சுங்களா? இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் இல்லாம போறீங்க, நோ என்ட்ரியில நிறுத்திருக்கீங்கன்னா போட்டோ எடுப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா, போலீஸ்கார் நின்னுட்டே மொபைல்ல போட்டோ எடுக்கிறாரு. ஆமா, இப்போ கேள்வி கேட்கறது வந்து என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாமே ஆதார்ல கனெக்ட் ஆயிருக்கு, அட்ரஸ் கனெக்ட் ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா யார் வச்சிருந்தாரோ அவங்களுக்கு போயிருது.